மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு அரசு 13,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த நிவாரணம் உழவு கூலிக்கு கூட போதாது என்று கூறும் தஞ்சை மாவட்ட விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் என நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அமைச்சர் நேரில் பார்வையிட வேண்டும் எனவும் மழையால் வேலையிழந்து தவிக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் அரசு நிவாரண உதவி அளிக்க வேண்டும் எனவும் தஞ்சை விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசு அறிவிச்சிருக்கிறது ஹெக்டேருக்கு 13,500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு மாவுக்கு 1000 ரூபா கணக்கு படி பார்த்தா மாவுக்கு 1000 ரூபா அவங்க சொல்றாங்க. இது உழவு கூலி கூட பத்தாது. 4 வருஷம் நாங்கள் வறட்சி பிடியில் இருந்தோம். இந்த சமயத்தில் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோம். தொடர் மழையினால பாதிக்கப்பட்டிருக்கோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் கேட்குறோம். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறோம். உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கடைமடை பகுதியில் 2 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடந்த 10 நாட்களாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடைமடை பகுதியான வேதாரண்யம், சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி, கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மொத்தம் உள்ள 4,35,000 ஏக்கர் பயிர்களில் 50% அளவுக்கு வெள்ள நீரில் மூழ்கி உள்ளதால் கடைமடை விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் சேதமடைந்திருப்பதால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழைநீர் பட்டதால கதிர்விடும் தருவாயில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் நீர்சாவின்னு சொல்லக்கூடிய மகரந்த தூள்கள் மழை நீரால் கரைஞ்சி தன்மகரந்த சேர்க்கைக்கு பயன்படாமல் போனதுனால கருவுறுதல் நடைபெறாததுனால இன்னைக்கு நெல்லெல்லாம் சுத்தமாக பதறாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது. அதே நேரத்தில் குருத்துப்பூச்சியினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. இளம்பயிர்கள் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி போயிருக்கு. பொதுவாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய 11 ஒன்றியங்களில் 6 ஒன்றியங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய பகுதிகளை விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் வடிகால் இல்லாததால் வலவனாறு, சால்வனாறு உள்ளிட்ட ஆறுகளில் 5 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்துள்ளதாகவும் 1 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் அழிந்துவிட்டதாகவும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகளின் காப்பீட்டு பிரீமியத்தை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் எனவும் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படும் எனவும் அந்த சங்கம் அறிவித்துள்ளது.